ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அதிகமாக கேட்டிருந்த மூலிகை தாவரத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, தூதுவளை தாவரத்தோட மருத்துவ பயன் என்னன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது போல் வீடியோனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் தூதுவளையோட மருத்துவ பயன் என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தூதுவளை கொடியில் இருக்கிற தூதுவளை தாவரத்தில் இருக்கிற இலை, பூ, காய், வேர் இது அனைத்துலேயும் அவ்வளோ மருத்துவ பயன் இருக்குது. என்னென்ன தெரிஞ்சால் கீழே மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தூதுவளையோட வேறு பெயர்கள் என்னென்ன பெயர் உங்களுக்கு தெரியுமா? கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நாங்கள் இதுக்கு தூதுவளைன்னு சொல்லுவோம், தூதுவளை கொடின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து தூதுளம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து சிங்கவல்லின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சிறந்த மருந்தாக விளங்கும் தூதுவளை இலை. இந்த தூதுவளை காயை வந்து நீங்கள் வத்தல் முறையாகவும் போட்டு சாப்பிடலாம். இது சுவாச பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்கும். மூச்சு திணறல், அப்புறம் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும். விட்டமின்கள் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் வலிமைக்கு சிறந்த மருந்தாக விளங்கும். கண் பார்வை திறன் அதிகரிக்க சக்தியும் இருக்குது. ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சிறந்த மருந்தாக விளங்கும். செரிமான பிரச்சனை மற்றும் வாய்வு பிரச்சனை ஏற்பவர்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்கும். இந்த தூதுவளையை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தூதுவளை இலை பறித்து நீங்கள் ரசம் முறையிலையும் வச்சு சாப்பிடலாம், மூலிகை குழம்பு முறையும் வச்சு சாப்பிடலாம். நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் தூதுவளை காய் இருக்குல்ல, அந்த காய் வந்து பழம் இருக்குல்ல, அதையும் வந்து வத்தல் முறையிலையும் போட்டு சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நன்மை இருக்குது தூதுவளை பூவில். தூதுவளையை வந்து நீங்கள் கஷாய முறையிலையோ அல்லது மூலிகை கஷாய முறையிலையோ இல்லை சூப்பு முறையிலையோ அல்லது ஊறுக்காய், லேகியம் அந்த முறையிலே இலை, காய், வேர் அனைத்தும் சாப்பிட்டதால் எலும்புகளை வலுப்படுத்தும். பற்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்கும். அதுக்கப்புறம் தலையில் ஏற்படும் கபம் பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் விளங்கும், தீர்வு காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தெரியுமோ கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Bye.